ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தருமபுரியில் இருக்கிற சில கோவில்கள், பாப்பாரப்பட்டியில் இருக்கிற பாரத மாதா ஆலயம், தக்ஷண மந்த்ராலயம், பாப்பாரப்பட்டி அக்ரஹாரம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதியமான் கோட்டை கோவில்களை பார்த்து முடிச்சுட்டு நேராக தருமபுரிக்கு போய் அங்கே சந்திரா ரெசிடென்சி அப்படிங்கிற ஹோட்டலில் செக்இன் பண்ணி லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாப்பாரப்பட்டியை நோக்கி கிளம்பினோம். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா தனது வாழ்நாளின் கடைசி வருடங்களில் பாப்பாரப்பட்டியில்தான் வாழ்ந்திருக்கிறார். அவரது நெருங்கிய நண்பரான சின்னமுத்து முதலியார் தனக்கு கொடையாக வழங்கிய 6.5 ஏக்கர் நிலத்தை பாரதபுரம் என்று பெயரிட்டு அங்கு பாரத மாதாவிற்கு ஒரு கோவில் கட்ட ஆசைப்பட்டுள்ளார். இப்போது நாம் பார்ப்பது தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவாக கட்டப்பட்ட மணிமண்டபம். 1923ஆம் வருடம் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த சித்தரஞ்சன் தாஸ் என்ற விடுதலை போராட்ட வீரரை கூப்பிட்டு அடிக்கல் நாட்டச் சொல்லி அவரது உதவியுடன் பாரத மாதா ஆலயத்தை வடிவமைக்க தொடங்கினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக 1925ஆம் வருடம் சிவா அவர்கள் மரணமடைந்து விட்டதால் பாரத மாதா ஆலயம் தொடங்கப்படாமலேயே நின்றுவிட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களது ஆட்சி காலத்தில் தியாகி சிவா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது. பின்னர் தருமபுரி பாப்பாரப்பட்டி மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இந்த ஆலய பணி தொடங்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. தருமபுரி பக்கம் போறவங்க தவறாம இந்த பாரத மாதா ஆலயத்தை பார்த்துட்டு வரணும். பாரத மாதா ஆலயத்தை பார்த்த சந்தோஷத்தோடு இப்ப நம்ம நேரா பாப்பாரப்பட்டி அக்ரஹாரத்துக்கு போக போறோம். இந்த பாப்பாரப்பட்டி கிராமம் ஒரு காலத்துல ஹொய்சால மன்னர்களால் ஆளப்பட்டு மைசூர் ராஜ்யத்தோட ஒரு பகுதியாக இருந்துதான். இப்போ மகான் ராகவேந்திரரை குருவாக கொண்ட மாத்வ பிராமணர்கள் இங்கே வசிச்சுட்டு இருக்காங்க. தெரு முழுக்க ஒரு பக்கம் ட்ரைனேஜுக்காக உடச்சி வச்சுருக்காங்க. இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி சமயத்தில் இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற ஒகேனக்கலுக்கு போய் அங்கே காவேரி கரையில் ராகவேந்திரர் ஆராதனை, சத்யநாராயண பூஜையெல்லாம் பண்ணி வனபோஜனம்னு ஒரு விழா கொண்டாடுறாங்க. வியாசராயர் வந்து அங்கே பூஜை பண்ண இடம். அங்கே துலா மாதம் குளிச்சாலும் சொல்லிட்டு பௌர்ணமிக்கு அங்கே துலாக பண்ணுறாங்க. ஆனால் அங்கே போயிருக்காங்க. நாளைக்கு தான் இப்போ மெயின் விசேஷம். இப்போ நம்ம பார்க்குறது ராகவேந்திர சுவாமி கல்யாண மண்டபம். இந்த ஊர்க்காரங்க தங்களோட வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு இந்த கல்யாண மண்டபத்தை உபயோகப்படுத்திக்கிறாங்க. எங்கள் ஊருக்கு வாங்க, நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இந்த ஊரை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவசர வேலையாக அவங்க வெளியூர் போக வேண்டியிருந்ததுனால எனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியலை. என்னடா அது, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இந்த ஊரில் யாரையுமே தெரியாதே, எப்படி வீடெல்லாம் பார்க்குறது அப்படின்னு கவலைப்படும்போது இந்த அம்மா வாசத்திண்ணில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணினேன், உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு. இல்லைம்மா, உள்ளே ஓடு மாற்றிட்டுருக்காங்க, அதனால தான் நானே வெளியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தேன். இந்த 2 பேர்கிட்டக்கையும் என்னை அறிமுகப்படுத்தினு எனக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டேன். மதுவாளுங்க மட்டும் 60 வீடு இருக்குங்க. ஓகே. எல்லாமே ஆரம்பத்துலேருந்து ஓடு வீடு தான் இருந்தது. இப்போ ஓடு பூத்துறதுக்கெல்லாம் யாரும் ஜாஸ்தி இல்லை. இப்போ ஒன்றுன்னா எல்லாம் இப்போ மெத்த வீடு ஆகிட்டு இருக்கு. ஓகே. இங்கே அபிஷ்ட வரதராஜர் வந்து 1000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஓகே. பிரதிஷ்டை பண்ணி ஃபஸ்ட்டு ஐயங்கார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம அதேமாதிரி ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவனம் சாலிக்கிரம் அங்கே மந்திராலயத்துலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது சாலிக்கிரம் சேர்ந்து வந்ததுனால இங்கே விசேஷம் ஜாஸ்தி. தட்சிண மந்திராலயம்ன்ட்டு இந்த துலாகாசின்ட்டு இன்றைக்கி நாளைக்கு ஒகேனக்கல்ல ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ராத்திரி தீப பூஜை இருக்குது. நாளைக்கு காலையில் சத்யநாராயண சுவாமி பூஜை இருக்குது. ரொம்ப கிராண்டாக இருக்கும். வருஷம் தீபாவளி முடிஞ்சு முதல் பௌர்ணமி ஒகேனக்கல் தாத்திரவனம். ஓகே. தீப பூஜை, லக்ஷ்மி சோபானை எல்லாமே இருக்குது. பிரவச்சனம் இருக்குது. நாளைக்கு காலையில் ரொம்ப விசேஷம். சத்யநாராயண சுவாமி பூஜை, தாத்திரவண ஹோமம் எல்லாம் ரொம்ப விமர்சையாக ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அந்த காலத்துலேருந்து எல்லாம் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் வேனில் காரில் போயிட்டு. ஓகே, தேங்க்யூ. இவர் பேர் திரு அனந்தீஸ்வரன். இந்த ஊரில் தான் வசிச்சிட்ருக்காரு. இந்த தக்ஷண மந்திராலயத்தில் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். இந்த வீடியோவுக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணது இவர் தான். இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஊர் ஆஞ்சநேயர் கோவில் பட்டர். எங்கள் அப்பா நிறைய கோயிலில் பூஜை பண்ணியிருக்காரு. ஜெக்சமுதர் பண்ணியிருக்காரு, திருப்பூர் பண்ணியிருக்காரு. யாரையுமே தெரியாத இந்த ஊரில் திரு அனந்தீஸ்வரனை சந்தித்தது, அவர் எனக்கு இந்த ஊரை பற்றின விஷயங்கள்லாம் சொன்னது, இந்த ஊர் மனுஷங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினதுன்னு எல்லாமே ராகவேந்திர சுவாமியோட அருள் தான் அப்படின்னு தோணித்து. இப்போ பார்க்குறது சத்யநாராயணன் குடும்பத்தினர் எத்தனையோ வருஷமாக ராகவேந்திர மடத்தில் பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. முதல்ல இப்போ நம்ம அவரோட வீட்டுக்கு தான் போக போகிறோம். வாசல் திண்ணையில் பாருங்கள், இந்த 3 பேரும் ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருக்காங்க. கிராமங்களில் தான் இது மாதிரி காட்சிகள்லாம் பார்க்க முடியும். எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப நெருங்கின உறவாவோ நட்பாவோ இருப்பாங்க. இந்த வீட்டை பாருங்கள், சர்வோத்தமா ஜீவோத்தமா அப்படின்னு எழுதியிருக்கு. வாங்க, உள்ளே வர சொல்லி கூப்பிடுறார், போய் பார்க்கலாம்.
இந்த வீடெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் பேட்டர்ன், விஸ்தாரமாக அழகாக இருக்குது. இங்கே ஒவ்வொரு ஏக்கர்ஸ் முடிஞ்சு துவாசினால 150 பேர் சாப்பாடுங்க. எங்கள் பெரியவ காலத்துலேருந்து மேல் கூரையிலலாம் இந்த ஊரில் மரம் யூஸ் பண்ணாமல் நிறைய மூங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் கூரை எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு, நல்ல ஹை சீலிங். அதனால தான் வீடு நல்லா கூலாக இருக்குது, நல்ல காற்றும் வருது. இந்த ஊர்லேயே இவங்க வீட்லேயும் இன்னொரு வீட்லேயும் தான் கிணறு இருக்கான். மீதி எல்லா வீட்லேயும் வீட்டை மாடர்னாக ரெனோவேட் பண்ணும்போது கிணத்தையும் மூடிடுறாங்க அப்படின்னு சொன்னார். கிணத்துல நிறைய தண்ணியும் இருந்தது. பக்கத்துலேயே துளசி செடி, சில பூச்செடிகளையும் வச்சுருக்காங்க. நாங்கள் பார்த்துட்ருக்கும்போதே அவங்க ஒய்ஃப் வந்து காஃபி குடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு ரொம்ப சொன்னாங்க. நல்ல சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை குடிச்சிட்டு இங்கேருந்து இப்போ ராகவேந்திர மடத்துக்கு கிளம்பி போக போகிறோம். வாசலில் இவங்கெல்லாம் உட்காந்துட்டுருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து பூக்காரம்மா. அவங்க வீட்டில் பூத்த ஜாதி பூவை கொண்டு விற்கிறாங்க. ஒரு டம்ளர் 10 ரூபா தானா. முன்னாடி எல்லாம் தினமும் உதிரி பூ வாங்கி தொடுத்து தலையில் வச்சுக்கிற பழக்கம் இருந்தது. இப்போல்லாம் தினசரி தலையில் பூ வச்சுக்கிற பழக்கமே இல்லை. இந்த அம்மா பூ வாங்கின உடனே தொடுத்து எனக்கு 1 கிலோ கொடுத்துட்டு தான் அனுப்பிச்சாங்க. கோவில் திறந்தாச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதனால இப்போ நம்ம கோவிலுக்கு போகலாம். போகிற வழி முழுக்க அழகழகான வீடுகள். இதோ இங்கே உட்காந்துருக்கிற தாத்தா கிட்டக்க உங்கள் வீட்டை ஒரு நிமிஷம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். போய் பார்த்துட்டு வாயேன் அப்படின்னார். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த அக்ரஹார வீடுகள்லாம் ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எங்கள் தஞ்சாவூர், திருச்சி பக்கத்து வீடுகள்லாம் பெரிய மித்தம், தாவாரம், 2ஆங்கட்டு அப்படியெல்லாம் இருக்கும். இங்கே அப்படி இல்லாமல் பெரிய ஹால், கல்யாண கூடம் மாதிரி உயரமான சீலிங், அதுலேயே ஒரு ஓரத்தில் பரன் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது கொல்லை பக்கத்துக்கு போகிற வழி. லெஃப்ட்டில் பூஜை மாதிரி கிச்சன் அதெல்லாம் இருக்குது. இந்த வீடுகள்லாம் பார்த்தா ஸ்பேஸ் வேஸ்டேஜ்னே எதுவுமே இருக்காது. கொல்லை கதவை திறந்த உடனே நேராக துளசி செடி, இடது கை பக்கம் துணி துவைக்கிற கல், இதெல்லாம் பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி வீடுகள்லாம் ஆடம்பர வசதிகள் எதுவும் இல்லைன்னா கூட இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வரும்போது ஒரு தனி சந்தோஷம் வர்றது உண்மைதான். மேல் கூரைகள்லாம் பாருங்கள். இங்கே எல்லாமே மூங்கிலாலான கூரைகள் தான். இங்கே வந்து மர சட்டம் யூஸ் பண்ணுறது கிடையாது. வெளியில் தாத்தா உட்காந்துன்னு இருந்தார். அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினேன். அப்பப்போ ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கணும். இவங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, போகலாம். இவ்வளவு அழகான விருந்தோம்பலை நம்ம கிராமங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதே பேட்டர்ன் தான் திண்ணை, ரேழியில் ஒரு ரூம், அப்புறம் பெரிய அகலமான ஹால். இந்த வீட்டில் சீலிங் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கிலால் பண்ணியிருக்கு. கொஞ்சம் கூட கேப் விடாமல் மூங்கில டைட்டாக கட்டி அது ஒரு வித்தியாசமான முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட் ஒர்க்மேன்ஷிப். இந்த சீலிங்க்கு மேலே பரன் இருக்கான். 100 வருஷத்துக்கு மேலே பழமையான வீடு இது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போன அன்றைக்கி விமன்ஸ் வேர்ல்டு கப் கிரிக்கெட் ஃபைனல் நடந்துட்டு இருந்ததுனால இவங்க ஹஸ்பண்ட் சுவாரஸ்யமாக டிவி பார்த்துட்டு இருந்தார். என்னோட கண்ணில் முதல்ல பட்டது இந்த சீதா கல்யாண படம் தான். ஜனக மகாராஜா சீதையை ராமருக்கு தாரவார்த்து கொடுக்குற அற்புதமான காட்சி. அப்படியே ஒரு நிமிஷம் கொல்லை பக்கமும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா. ரேழியில் சைடில் ரூம், கிச்சன். இதோ இந்த பக்கம் லெஃப்டில் திரும்பினா அங்கே பாத்ரூம். சிம்பிள் அண்ட் கம்ஃபர்டபுள் லிவிங் அப்படின்னா இந்த மாதிரி கிராமத்து வீடுகள் தான். கோவிலில் ஆரத்தி காமிக்க போகிறாங்க, சீக்கிரம் வாங்கன்னு வெளியிலேருந்து கூப்பிட்டாங்க. இந்த மூங்கில ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி முடிச்சு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குங்குமம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினேன். 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்கிற மந்த்ராலயத்திலிருந்து மிருத்திகை, அதாவது மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி ஆரம்பித்த கோவில் இது. அந்த எடுத்துன்னு அந்த மிருத்திகையில் வந்து சாலிகிராமம் இருந்ததுனால ரொம்ப விசேஷமாக சொல்கிறா. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ஜ பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. 1996 வருஷம் சுஷ்மீந்திர தீர்த்த சுவாமிகள் இந்த கோவிலுக்கு வந்தபோது 40 வருஷத்துக்கு முன்னாடி மந்த்ராலயம் இதே மாதிரி தான் இருந்தது. அதனால இந்த கோவிலை தக்ஷண மந்த்ராலயம்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாராம். இந்த கோவிலோட பிரகாரத்தில் மத்வாச்சாரியார், கோபாலகிருஷ்ணர், ஆஞ்சநேயர் எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. இது இந்த கோவிலோட குளம் எவ்வளவு ஆழமாக இருக்குது பாருங்கோ. முதல்ல இந்த கோவில் அபீஷ்ட வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி
ஹொய்சால மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். பிற்காலத்தில் இந்த ஊரை சேர்ந்த செல்வந்தர்கள்லாம் இந்த கோவிலுக்கு நிறையா நிலம் சொத்தெல்லாம் கொடுத்து நல்ல முறையில் பராமரிச்சுன்னு வந்திருக்காங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத அபீஷ்ட வரதராஜ பெருமாள். பிரகாரத்தில் நாகர்லாமும் இருக்குது. எல்லா இடத்துலையும் பெயிண்டால் அழகழகாக கோலம் போட்டிருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. பிருந்தாவனத்துக்கு 2 பிரதட்சணம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இந்த ஊரையும் கோவிலையும் எனக்கு சுற்றி காமிச்சு என் மூலமாக உங்களுக்கும் காமிச்ச அனந்தீஸ்வரன் சாருக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தகும். அவர்கிட்ட போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு பாப்பாரப்பட்டியை விட்டு கிளம்பினோம். கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்கிறது. இப்போ நேராக தருமபுரிக்கு போய் அங்கே இருக்கிற கோட்டை கோவில்கள் 2த்தையும் தரிசனம் பண்ணிடணும். மத்தியானம் தியாகி சுப்பிரமணிய சிவாவோட மணிமண்டபத்துக்கு போன போது அங்கே ஃபோட்டோவே எடுத்துக்கல அப்படிங்கிறது ஞாபகம் வந்தது. அதனால் இப்போ போகிற வழியில் அங்கே ஒரு நிமிஷம் நிறுத்தி ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நேராக தருமபுரியில் இருக்கிற கோட்டை பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோம். தருமபுரியோட பழைய பெயர் தகடூர். இந்த தகடூரை ஆண்ட அரசர்கள் கட்டியிருந்த கோட்டை பிரதேசத்தில் 3 கோவில்கள் இருக்குது. அதில் ஒரு கோவில் தான் இந்த ஸ்ரீ வரமகாலட்சுமி சமேத பரவாசுதேவர் கோவில். இந்த பெருமாளோட திருவடிகளை பிரம்மா பிரதிஷ்டை செஞ்சதாகவும் தேவர்கள் முனிவர்கள் அர்ஜுனன் எல்லோரும் வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தன்வந்திரி பகவானோட அருள் பெற்ற ஸ்தலமாகவும் இது கருதப்படுறது. அதனால் நிறைய தீராத நோய்களை தீர்த்து வைக்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிறாங்க. இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டு இல்லைன்னா 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு 7-8 படிகளாவது கீழே இறங்கி தான் சன்னதிக்குள்ளே போக முடியும். பரவாசுதேவ பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். அவரோட இடது தொடையில் வரமகாலட்சுமி தேவி அமர்ந்திருக்கா. பெருமாளோட தலைக்கு மேலே 7 தலைகளோட ஆதிசேஷன் கொடை பிடிச்சுட்டுருக்கார். இந்த ஃபோட்டோ நெட்டில் எடுத்தது தான். நான் கோவில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கலை. வெளிப்பிரகாரத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு சன்னதி, அவரோட பின்பக்கம் யோக நரசிம்மர். இந்த கோவிலுக்கு வந்த என்னை பார்க்கறதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட் சுதா சுரேஷ் தன்னோட பொண்ணோட வந்து என்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது ஸ்ரீ கல்யாண காமாட்சி சமேத மல்லிகார்ஜுன சுவாமி கோவில். ரொம்ப அற்புதமான கோவிலாம். கல்யாண காமாட்சி அம்மன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவளாம். கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக திருப்பணி வேலைகள் மும்முரமாக நடந்துட்டுருக்கு. இந்த கோவிலோட அடிபாகம் முழுக்க ராமாயண காட்சிகளை அத்தனை அழகாக சிற்பமாக வடிச்சிருக்காங்க. இந்த கோவிலில் தான் இந்த ரொம்ப பிரசித்தி பெற்ற தொங்கும் தூண் இருக்குது. இதோ இப்போ பார்க்குற தூணுக்கு அடியில் ஒரு பேப்பரையோ துணியையோ விட்டால் அப்படியே அந்த பக்கம் வந்துடும். ஒரு காலத்தில் இவ்வளவு அழகாக இருந்த கோவில் இப்போ முழுக்க முழுக்க சிதிலமடைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடந்து காமாட்சி தரிசனம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பினேன். நாளைக்கு காலம்புற சீக்கிரமே கிளம்பி ஒகேனக்கல் போகணும். என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை ஒகேனக்கலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.